கோவை மாவட்டம் காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள துணிக்கடைகளிலும் கூட்டம் சற்று குறைவாகவே காணப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, தற்போது சென்னையை பொறுத்தவரைக்கும் மழை குறைய குறைய மக்களின் வருகையும் அதிகரிக்க தொடங்குகிறது. கோவையில் என்ன நிலவரம்? சிவரஞ்சனி, நாளை மறுதினம் தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்பட உள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் புத்தாடைகளை வாங்கி செல்கின்றனர். கோவையை பொறுத்தமட்டில் தற்பொழுது கிராஸ்கட் சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு காலை நேரத்தில் கூட்டம் சற்று குறைவாகவே காணப்படுகிறது. கடந்த ஒரு வார காலமாக மாலை நேரங்களில் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் இந்த காலை நேர வேளையில் இந்த கூட்டமானது சற்று குறைவாகவே காணப்படுகிறது. பொதுமக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தாலும் வழக்கம் போன்ற கூட்டமானது தற்பொழுது காணப்படவில்லை. மாலை நேரத்தில் தான் கூட்டம் அதிகமாக வரும். அதே சமயம் காவல்துறையினரும் பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்கிறார்கள். பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைத்தும் அந்த பாதுகாப்பு பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் எப்போ கூட்டம் அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் அவர்களது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்படி காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். தற்பொழுது தீபாவளி பண்டிகைக்காக துணிகளை எடுக்க வந்தவர்களிடம் நாம் கேட்கலாம். சார் வணக்கம். தீபாவளி பர்ச்சேசிங்க்கு நீங்க வந்திருக்கீங்க. கூட்டம் எப்படி இருக்கு? காலையில கூட்டம் எப்படி இருக்கு? போலீஸார பாதுகாப்பு நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? இல்லை, எல்லாம் நல்லா இருக்குங்க. நாங்கள் தீபாவளி பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கோம். இப்போ இன்னைக்கு காலைல கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சாயந்தரம் மழை வந்துறங்காட்டிக்கு பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கோம். கலெக்ஷன் நல்லா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கு. உடனே நாங்கள் எடுத்துட்டு வந்தோம். போலீஸ் பந்தோபஸ்தும் பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க, நல்லா கரெக்டாக பண்ணிக்கிறாங்க. நல்லா சௌரியமா இருக்கு வந்து போறதுக்கு. பொதுமக்களை பொறுத்த மட்டில் மழை வரும் காரணம் என்பதால் சீக்கிரமாகவே மழை இல்லாத பொழுதே பொருட்களை வாங்கி செல்வதாக தெரிவித்திருக்கிறேன். இப்பொழுது சாலையோர வியாபாரிகளும் நாம் கேட்கலாம். இந்த வியாபாரம் எப்படி இருக்கு? மழையால பாதிப்பு இருக்கா? ஓரா தீபாவளி இது கலெக்ஷன் எப்படி எல்லாம் இருக்குங்க? வியாபாரம் ஃபர்ஸ்ட் நல்லா தாங்க சார் இருந்துச்சு. ஆனால் இப்போ மழை வந்தனால மக்கள் அப்படியே டல்லா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 நாள் நல்லா போச்சு. ஆனால் தொடர்ந்து மழை வரனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகுது. பார்த்தா பொருளெல்லாம் நினையுது. அது கவர் தூக்கி போடவும் எடுக்கும் இதே வேலையாக போனால் கொஞ்சம் ரொம்ப டல்லா தாங்க சார் இருக்குது. இப்போ மழை வராமல் இருந்தால் இன்னைக்கு நாளைக்கு நாங்கள் வியாபாரத்தை தாட்டலாம், இல்லைன்னா கஷ்டம்தான். இன்னும் தீபாவளிக்கு 2 நாள் தான் இருக்கு. இன்னும் அப்போ கூட்டம் எப்படி இருக்கு? 2 நாள்ல இருக்கும் போது எப்படி இருக்கு சார்? 3 நாள் பாத்தீங்கன்னா நல்லாவே கூட்டம். நேத்துனா ரொம்பவும் கூட்டமா இருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்க ஓபன் பண்ணி வச்சோம். தொடர்ந்து மழையா வரதுனால அவங்களுக்கு சிரமமா இருக்குது, எங்களுக்கு சிரமமா இருக்குது. அதான் வியாபாரத்துல கொஞ்சம் டல்லு தான். இன்னைக்கு நாளைக்கு மழை வராம இருந்தா எங்களுக்கு பரவாயில்ல, சந்தோஷம்தான். சிவரஞ்சனி, சாலையோர வியாபாரிகள் கூறிய கருத்துக்களை கேட்டோம். மழை வராமல் இருந்தால் வியாபாரம் நன்றாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த 2 நாளாவது மழை வராமல் இருக்க வேண்டும் என்பதே சாலையோர வியாபாரிகளின் முக்கிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இனி மாலை வேளைகளில் கூட்டம் அதிகமாக வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, நிலவரத்தை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.